ஹாய் ஹால் பேசுறதுக்கு தேவையான சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மால், சிறிய. எக்ஸ்பிரஷன்னா வந்து பார்த்திங்கன்னா முகபாவம் அப்படின்னு அர்த்தம் தருது. பார்ஷலினா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அப்படின்னு அர்த்தம் தருது. சீலிங்னா வந்து பார்த்திங்கன்னா கூரை. ஸ்ட்ரைட்னா வந்து பார்த்திங்கன்னா நேராக. கிளைம்னா வந்து பார்த்திங்கன்னா ஏறு அப்படின்னு அர்த்தம் தருது. ட்ரைன்னா வந்து பார்த்திங்கன்னா வற்றிப்போ, அந்த குளம்லாம் வற்றி போவோம் இல்லைங்களா, அதுதான். ஐடென்டிட்டினா வந்து அடையாளம். யூனியன் தொழிற்சங்கம் அப்படின்னு அர்த்தம் தருது. கம்யூட்னா வந்து பார்த்தீங்கன்னா பயணம் அப்படின்னு அர்த்தம் தருது. பிரீத்னா வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு, நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, அதுதான். ஃபேக்ட்ரி தொழிற்சாலை. ஃப்ரெஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா புதிய. டு ஆர்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட, ஆணையிட அப்படின்ற அர்த்தம் தருது. சஜஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை, யோசனை, ஆலோசனை அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு வரும். இக்னோர்னா வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிங்க அப்படின்னு அர்த்தம் தருது. எக்ஸாம்னா தேர்வு. டூ யூ திங்க்னா வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா. மிஸ்டேக்னா தவறு. இன்சைட்னா உள்ள அப்படின்னு அர்த்தம் தருது. டியூனா வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கின்ற, அந்த குழந்தை எப்போ பிறக்க போகுது அப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூ அப்படின்ற வார்த்தை தான் வரும். கிட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள். ஃபனினா வந்து பார்த்தீங்கன்னா வினோதமான அப்படின்னு அர்த்தம் தருது. ரோர்னா வந்து பார்த்தீங்கன்னா கர்ஜனை, இந்த சிங்கெல்லாம் கர்ஜிக்கும் இல்லைங்களா, அதான். யூஸ்னா வந்து பெரிய. கண்ட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா நாடு. இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறம், அந்த கிராமம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு கண்ட்ரின்ற வார்த்தையும் வரும். ஹோல்னா துளை. சர்ஃபேஸ்னா மேற்பரப்பு. கிரேட்ஃபுல்னா வந்து பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு அப்படின்னு அர்த்தம் தரும். ரைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்து அப்படின்ற அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கருத்தை வந்து முன் வைக்கிறது. இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது கருத்தை முன் வைக்கிறதுக்கு ரைஸ்ன்ற வார்த்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. லேபர்னா வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு. பிக்கஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய. சிங்கிங்னா வந்து பார்த்தீங்கன்னா பாடுதல். ரெஃப்யூஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா மறு அப்படின்னு அர்த்தம் தருது. ரீசெண்ட்லினா வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம் தரும். ரேர்னா வந்து பார்த்தீங்கன்னா அரிதான. ஆன்சஸ்டர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா மூதாதையர்கள். பார்ட்டினா வந்து பார்த்தீங்கன்னா விருந்து. ஸ்டைல்னா வந்து பார்த்தீங்கன்னா பாணி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. பாப்புலர் டிமாண்ட்னா மக்களுடைய வேண்டுகோள், நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் டிமாண்ட் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். ஃபேவர்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் காட்டுறது, ஓகேங்களா. சுப்பீரியர்னா வந்து பார்த்தீங்கன்னா உயர்தரமான. ஆடியன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள். இன் அட்வான்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அப்படின்னு அர்த்தம் தரும். லீஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம். டு அட்ராக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்க அப்படின்னு அர்த்தம் தருது. இண்டஸ்ட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா தொழில். ப்ரொடியூஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும். டோர்னமெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா போட்டி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். டு ஆர்டர் சிம்பிளி கிளிக் ஹியர். ஆர்டர் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் செய்யுங்க. டு ஆர்டர் சிம்பிளி கிளிக் ஹியர். ஐ மேட் எ சஜஷன். நான் ஒரு யோசனை சொன்னேன். ஐ மேட் எ சஜஷன். தே இக்னோர் இட். அவர்கள் அதை புறக்கணிச்சாங்க. தே இக்னோர் இட். ஐ டிடின்ட் ஃபைல் த எக்ஸாம். நான் தேர்வில் தோல்வி அடையவில்லை. ஐ டிடின்ட் ஃபைல் த எக்ஸாம். டு யூ திங்க் இட் வில் ரைன். மழை பெய்யும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. டு யூ திங்க் இட் வில் ரைன். இட் இஸ் ஈஸி டு மேக் எ மிஸ்டேக். தவறு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, எளிது. இட் இஸ் ஈஸி டு மேக் எ மிஸ்டேக். இன்சைட் த பாக்ஸ் வாஸ் எ கோல்டு வாட்ச். பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கடிகாரம் இருந்துச்சு. இன்சைட் த பாக்ஸ் வாஸ் எ கோல்ட் வாட்ச். த பேபி இஸ் டியூ இன் மே. மே மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க போகுது. த பேபி இஸ் டியூ இன் மே. ஹவ் ஆர் யுவர் கிட்ஸ். உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்காங்க. ஹவ் ஆர் யுவர் கிட்ஸ். த என்ஜின் இஸ் மேக்கிங் எ ஃபன்னி நாய்ஸ். இயந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான சத்தத்தை வந்து எழுப்புது. தி என்ஜின் இஸ் மேக்கிங் எ ஃபன்னி நாய்ஸ். த லயன் ஓப்பன்ட் இட்ஸ் ஹியூஜ் மவுத் அண்ட் ரோட். சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பெரிய வாயை வந்து திறந்து கர்ஜித்தது. த லயன் ஓப்பன்ட் இட்ஸ் ஹியூஜ் மவுத் அண்ட் ரோட். எ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்டட். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். எ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்டட். டு யூ லிவ் இன் எ டவுன் ஆர் இன் த கண்ட்ரி. நீங்கள் ஒரு நகரத்தில் வசிக்கிறீங்களா அல்லது கிராமத்தில், நாட்டுப்புறத்தில் வசிக்கிறீங்களா. டு யூ லிவ் இன் எ டவுன் ஆர் இன் த கண்ட்ரி. த ஃப்ரூட் ஆர் ஸ்மால் அண்ட் ரவுண்ட். பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறியதாகவும் வட்டமாகவும் உள்ளன. த ஃப்ரூட் ஆர் ஸ்மால் அண்ட் ரவுண்ட்.
The expression on his face never changed. அவனுடைய முகபாவம் பார்த்தீங்கன்னா ஒருபொழுதும் மாறல. The expression on his face never changed. Her hair partially covered her face. அவளுடைய தலைமுடி பார்த்தீங்கன்னா அவளோட முகத்தில் வந்து பாதியில் ஓரளவுக்கு வந்து மறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் her hair partially covered her face. The walls and ceiling were painted white. சுவரும் கூரையும் பார்த்தீங்கன்னா வெள்ளை வண்ணம் பூசப்பட்டு இருந்தது. The wall and ceiling were painted white. I screamed and everyone stared. நான் கத்தனேன், எல்லாரும் உத்து பார்த்தாங்க. I screamed and everyone stared. Come straight after school. பள்ளி முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வாங்க. Come straight after school. We climbed to the very top of the hill. நாங்கள் மலையோட உச்சிக்கு வந்து ஏறினோம். We climbed to the very top of the hill. The pond is drained every year. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா குளம் வற்றி போயிடுது. The pond is drained every year. The man's identity remains unknown. அந்த மனுஷனுடைய அடையாளம் தெரியல. The man's identity remains unknown. Do you belong to a union? நீங்கள் தொழிற்சங்கத்து உறுப்பினரா? Do you belong to a union? 85% of the workers commute by car. 85% தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் பயணம் செய்கிறாங்க. 85% of the workers commute by car. His breath smelt of garlic. His breath smelt of garlic. அவருடைய மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மூச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டோட வாசனை வந்து வீசுது. The factory produces 20,000 cars a year. தொழிற்சாலை ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 கார்களை உற்பத்தி செய்யுது. The factory produces 20,000 cars a year. I was given fresh instructions. எனக்கு புதிய வழிமுறைகள் வழங்கப்பட்டன. I was given fresh instructions. Water had collected in the holes in the road. சாலையில் உள்ள துளைகளில் தண்ணீர் தேங்கி இருந்தது. Water had collected in the holes in the road. Teeth have a hard surface layer called enamel. பற்களில் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் எனப்படுற கடினமான மேற்பரப்பு அடுக்கை கொண்டுள்ளது. Teeth have a hard surface layer called enamel. We are very grateful to all those who contributed. பங்களித்த அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். We are very grateful to all those who contributed. If you raise it at the meeting, I will support you. கூட்டத்தில் நீங்கள் அதை முன் வச்சிங்கன்னா அந்த கருத்தை வந்து முன் வச்சிங்கன்னா நான் உங்களை ஆதரவளிக்கிறேன். If you raise it at the meeting, I will support you. The price will include the labor and materials. விலையோட பார்த்தீங்கன்னா லேபர்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுடைய காஸ்ட்டு, மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு பயன்படுற இந்த பொருட்கள் சரிங்களா, விலையில் உழைப்பு மற்றும் பொருட்களும் அடங்கும். The price will include the labor and materials. It is the world's biggest computer company. இது உலகின் மிகப்பெரிய கணினி நிறுவனம். It is the world's biggest computer company. The birds were singing. பறவைகள் பாடிக்கொண்டு இருந்தது. The birds were singing. She refused to accept that there was a problem. பிரச்சனை இருப்பதை அவ ஏத்துக்க மறுத்துட்டா. She refused to accept that there was a problem. I have recently changed my opinion of her. நான் சமீபத்தில் அவளை பற்றியே என் கருத்தை மாற்றிக்கிட்டேன். I have recently changed my opinion of her. Some birds that were once a common sight are now became rare. ஒரு காலத்தில் வந்து எல்லா இடங்கள்லையும் இருந்த சில பறவைகள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Some birds that were once a common sight are now becoming rare. His ancestors had come to America from Ireland. அவருடைய மூதாதையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க. His ancestors had come to America from Ireland. There were about 200 people at the party. விருந்தில் சுமார 200 பேர் இருந்தனர். There were about 200 people at the party. Her hair was styled
to look like a 50s movie star. அவளுடைய தலைமுடி 50களில் திரைப்பட நட்சத்திரம் போல தோற்றமளிக்கும் வகையில் ஸ்டைல் செய்யப்பட்டது. Her hair was styled to look like a 50s movie star. The program is being repeated by popular demand. மக்களுடைய வேண்டுகோளின் பேர்ல இந்த நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் போடப்பட்டது. The program is being repeated by popular demand. Parents must try not to favor one of their children. பெற்றோர்கள் தங்க குழந்தைகிட்ட பாரபட்சம் காட்டாம இருக்க முயற்சிக்கணும். Parents must try not to favor one of their children. The new products are far superior to the old ones. புதிய தயாரிப்புகள் பழைய தயாரிப்புகளை விட மிக உயர்ந்தவை. The new products are far superior to the old ones. His piano technique impressed the audience. அவரது பியானோ நுட்பம் பார்வையாளர்களை கவர்ந்தது. His piano technique impressed the audience. You need to book your ticket at least 14 days in advance. நீங்க குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா உங்க டிக்கெட்டை முன்பதிவு செய்யணும். You need to book your ticket at least 14 days in advance. I chose the least expensive dish on the menu. மெனுவிலேயே மிக குறைந்த விலையுள்ள உணவை நான் தேர்ந்தெடுத்தேன். I chose the least expensive dish on the menu. The posters were made to attract audience. பார்வையாளர்களை கவரும் வகையில் இந்த போஸ்டர்கள் அமைக்கப்பட்டன. The posters were made to attract audience. This type of software is widely used in industry. இந்த வகையான மென்பொருள் தொழில்துறையில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. This type of software is widely used in industry. Our team won the cup. Our team won the cup in the basketball tournament. கூடைப்பந்து போட்டியில் எங்கள் அணி கோப்பையை வென்றது. Our team won the cup in the basketball tournament. உங்களுக்கு பிடிச்ச வாக்கியத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.